பிரியாணி டேஸ்ட்ல ஒரு சூப்பரான தக்காளி சாதம் ஆனா சிம்பிளா செய்யலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 4-5 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரு டீஸ்பூன் சோம்பு, 4-5 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏத்த மாதிரி கூட குறைஞ்சு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் ஒரு குக்கர்ல 4 to 5 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்திக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இது நல்லா வதங்கினதும் மீடியம் சைஸ்ல கட் பண்ண 4 பெரிய தக்காளியை இதுல சேர்த்திட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வெந்ததும் நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதுல சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கலருக்காக நான் கொஞ்சமா கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நல்லா வேக விட்டுட்டு ஒரு கை நிறைய புதினாவை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசிக்கான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதே டம்ளர்ல 3 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். 6 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன். முக்கியமா பாஸ்மதியோ இல்ல பிரியாணி ரைஸோ கிடையாது, நார்மல் ரைஸ்ல தான் பண்ணிருக்கேன். இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். உப்பு செக் பண்ணி உப்பும் ஆட் பண்ணிட்டு இது ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு நல்லா வேக விடலாம். தண்ணி இந்த அளவுக்கு கொதி வந்ததுமே நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி கொதி வர டைம்ல ஒரு கை மல்லி இலை தூவிடலாம். அண்ட் ஃபைனலா குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு இது ஒரு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் குக்கரை ஓபன் பண்றப்போ பிரியாணி ஸ்மெல் வரும் பாருங்க. டொமேட்டோ ரைஸ்னே யாரும் நம்ப மாட்டாங்க. ரொம்பவே டேஸ்டியாவும் அண்ட் சிம்பிளாவும் பிரியாணி ஸ்டைல்ல தக்காளி சாதம் ரெடி. முக்கியமா ரைத்தாவும் எக்கும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.